சொல்லிச்சு. பொதுவாக நம்ம எல்லாருமே கேமோட ஆசைப்படுவோம். பட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கிட்ட லோ எண்ட் பிசி தான். குறிப்பாக சொல்லலாம் கவர்மெண்ட்டில் அம்மா கொடுத்து அம்மா பிசி, அம்மா லேப்டாப். இந்த அம்மா லேப்டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே ஏகப்பட்ட கேம் சொல்லலாம். நானே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பழைய சேனல் 5 பார்ட்டு, இந்த சேனலில் 5 பார்ட்டு, ஆக மட்டும் 10 பார்ட்டில் போட்டிருக்கேன். நீங்கள் பார்க்க போகிறது நான் இந்த சேனலில் வந்து 5 பார்ட் பார்த்தேன் இல்லையா, அதில் தொடர்ச்சியா அம்மா லேப்டாப் கேம்ஸ் பார்ட் 6 கையில் விரல் பத்தலை. ஸோ வந்து 6வது பாட்டில் வந்து வெற்றிகரமாக அடித்து வச்சிருக்க சோல்ஜர்ஸ் எல்லாத்துக்காரன் நீங்கள் கொடுத்த அன்பும் ஆதரவும் தான். கண்டிப்பாக இதையும் இந்த வீடியோ ஓட வச்சிங்க அப்படின்னா பார்ட் 7ல் வந்து இன்னும் வரைக்கும் சொல்கிறேன். ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பார்த்து மாதிரி என்ன பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள். முக்கியமாக ஹைப்புன்னு மட்டும் வந்துருக்கு. ஓகேவா, எத்தனை பேர் இந்த வீடியோக்காக ஹைப்பில் இருந்தீங்க அப்படின்றத ஹைப் மூலிமா ஹைப் பாயிட்டு கொடுத்து ஹைப் போட்டு வந்து வீடியோ மேலே தூக்கி கொடுங்க சோல்ஜர்ஸ். ஓகே சோல்ஜர்ஸ், ஓரவசில் போயிடலாம். நான் காசாமி, இந்த ஷோ ஆறாவது இதில் பார்க்க போகிறது லூசியஸ். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த கேமோட கான்செப்ட், கேம் ஸ்டோரி எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஹாலிவுட்டில் வந்த ஓமன் அப்படின்ற படத்தோட கதையை அப்படியே வந்து உருவி எடுத்த மாதிரி இருந்திருக்கும். சரியா சொல்லலாம், நம்ம ஊரில் வந்து ஜென்ம நட்சத்திரம்னு படம் வந்திருக்கும், பழைய படம். அதை பெரியமே கூட பண்ணி பார்த்துருப்பீங்க, ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ட்டு. அந்த படத்தில் என்ன கான்செப்டோ அதே கதை இந்த கேம்லையும். பட் என்ன வித்தியாசம் அப்படின்னா அந்த படத்தில் அந்த பையனை வந்து வில்லனாக பார்த்துருப்பீங்க. ஐயோ பையன் கொலை பண்ணுறோம் என்ன தெரியலையே அப்படின்னு இருக்கும். பட் இந்த கேமில் அந்த பையன் தான் ஹீரோ, அந்த பையனாதான் நம்ம விளாடுற மாதிரி இருந்திருக்கோம். குறிப்பாக சொல்லலாம் அப்படின்னா லூசியஸ் அப்படின்னு பையன் இருந்திருப்பான். அந்த பையன் வந்து ஒரு டீமோட குழந்தை, ஓகேவா, சாத்தானின் குழந்தை. ஆமா, ஏன் பதற? அந்த பையன் பார்த்தீங்க அப்படின்னா பணக்கார குடும்பத்தில் இருந்திருப்பான். பட் அந்த பணக்கார குடும்பத்தில் இருந்து பல பேரை கொலை பண்ணி எஸ்கேப் பார்த்துருப்பான். குறிப்பாக சொல்லலாம் அந்த இழிச்சவானங்க யாருன்னா வந்து இந்த வீட்டு வேலைக்காரி, கறி வெட்ட வந்தவன், சிகரெட்டுக்கு லைட்டர் இல்லைன்ட்டு கேட்ஸோட தலையை விட்டவன் அப்படின்ட்டு இந்த வீட்டோட மொத்த பேரையும் வந்து காலி பண்ணியிருந்திருக்கும் அந்த பையன். இது தெரிஞ்சுக்கிட்ட பேரண்ட்ஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த பையன் டேஞ்சர் போகுது, இந்த பையனை பேய் ஓட்டணும்ட்டு பாதிரியாளை கூட்டின்னு வந்து பேய் ஓட்ட வச்சிருப்பாங்க இந்த பையனை. என்ன பாயங்களா, அங்க போய் நமாஸ் பண்ணாம இங்க வந்து தமாஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? பூஜை பண்ணிட்டு இருக்க அந்த பயபுல என்ன பண்ணோம், வீட்டை கொளுத்திட்டு வீட்டோட ஓடி விடுவோம். அங்கதான் பார்ட் அது முடிப்பாங்க. இந்த கேமுக்கு பார்ட் 2 பார்ட் 3 கூட இருக்குது. பார்ட் 2 நல்லா இருக்கும். நான் பார்ட் 2 தான் ஃபர்ஸ்ட் விளாட்னேன், அப்புறம் பார்ட் 1 விளாட்னேன். ஆக்சுவலி பார்ட் 2மே அம்மா லேப்டாப்ல பிளேபிள் தான் இருக்கு. இப்போ ட்ரை பண்ணி பாருங்க, ரெண்டுமே எடுக்கலாம். இது ஏன் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மத ரீதியாக இருக்குது, அது மட்டும் இல்லாமல் வந்து தப்பாக வழிநடத்துது அப்படின்ட்டு சில கண்ட்ரில வந்து இந்த கேமுக்கு வந்து தடை பண்ணியிருப்பாங்க. இந்த கேம் செகண்ட் பார்ட் தெரியுமா? செகண்ட் பார்ட் என்ன கதை பண்ணா, இதே டீமுக்கு வந்து ஒரு பையன் ஒருத்தர் இருப்பான், பெரிய பையன். பெரிய பையன் சின்ன பையன் சண்டை, சண்டை அத ஊரே அடிக்க பாக்குது. இப்ப 2 பேர் சண்டை போட்டுக்கிட்டு இல்ல யார் ஜெயிச்சாங்க, யார் வந்து செல்ல பிள்ளையா மாறினாங்க அப்படின்றதான் அதான் கதையா இருந்திருக்கும். லூசியஸ் 2ல ஒரே ரொம்ப ஆச்சு. 2 பேரும் சண்டையை மூட்டி விட்டு டீம் என்ன பண்ணிருப்பாரு, வெடிக்க பார்த்துட்டு இருப்பாரு. பெரிய செட்டி போட்டு வந்தானா நீங்க எல்லாம் காலிடா. கேம்ல சில மிஷன்லாம் பாத்தீங்க அப்படின்னா ஏஜென்ட் 47 பண்ற மாதிரியே இருக்கும். டேரக்டா குத்தி கொள்றதெல்லாம் இல்ல, இங்க பொறி விற்கிறது அதை பண்றது அப்படின்ட்டு ஏஜென்ட் 47 மாதிரி ஆகிட்டு இருப்பான் அந்த பயவுள்ள. உங்களுக்கு ஸ்டெல்த் பேஸ் பண்ண கேம் பிடிக்கும், தேர்ட் பர்சன் கேம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பா அந்த கேமை செக் பண்ணி பாருங்க. 5வது பார்க்க போறது ஏலியன் விசஸ் பிரெடேட்டர். ஏலியன் விசஸ் பிரெடேட்டர் அப்படின்ற சீரீஸ்ல மொத்தம் 2 படம் வந்திருக்கும். அதோட ஏலியன் சீரீஸ் வேற, பிரெடேட்டர் சீரீஸ் வேற. பட் ஏலியன் பிரெடேட்டர் வேற டைம்லைன், மெயின் கேரன் கிடையாது. இந்த 2 படங்கள்ல பேஸ் பண்ணி தான் இந்த கேம் உருவாக்கி இருந்திருப்பாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ஏலியன் பிரெடேட்டர் அப்படின்ட்டு ஏகப்பட்ட கேம்ஸ் இருந்தாலுமே நல்ல கிராஃபிக்ஸும் நல்ல கேமும் பார்த்தீங்க அப்படின்னா 2010 வந்த இந்த கேம் தான். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா நீங்க வந்து டைரக்டா ஒரு கேரக்டர் இல்லாம மொத்தம் 3 விதமான கேரக்டர் நீங்க விளாட முடியும். 1 ஹியூமன், 2வது ஜீனோமார்ஃப் அதாவது ஏலியன்ஸ், 3வது யாச்சா இந்த பிரெடேட்டர். இந்த மாதிரி ஒரே கதை அமைப்புல மொத்தம் 3 விதமான கேரக்டர் விளாட முடியும். ஒருவேளை நீங்கள் பிரெடேட்டர் வந்தீங்க அப்படின்னா உங்களை வந்து இது ஏலியன் யூனிவர்ஸ்ல இருக்கிற வேலைன்னு விட்டு கார்பரேஷன் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஒரு புதுவித பிளான்ட்டுக்கு போயிருப்பாங்க. BG386 அப்படின்ற பிளான்ட்டுக்குள்ள போயிட்டு மைனிங் பண்ண போவாங்க. அங்க தான் கண்டுபிடிப்பாங்க என்ன பண்ணா காலங்காலமா பிரெடேட்டருங்க அவங்களோட மல்டிமேட் எதிரியான ஜீனோமார்ஃபை வந்து காலி பண்றதுக்கு ஒரு பிளான் வச்சிருக்காங்க. ஜீனோமார்ஃபோட சண்டை போட்டு வீர விளையாட்டு விளையாடுறதுக்கோசரமே அந்த பிளான் வச்சிருப்பாங்க. அங்க போயிட்டு பல விஷயங்கள் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் ஜீனோமார்ஃபை நம்ம ஒரு பயோ வெப்பனா யூஸ் பண்ணிக்கலாம், கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு ட்ரெயின் பண்றதுக்கோசரம் பல மக்களை கொண்டு ஜீனோமார்ஃபை வந்து உருவாக்குவானுங்க.
இருந்திருப்பானுங்க. இதுல இது மட்டும் இல்லாம இந்த ஏலியன் குயின் வந்து கேமுக்குள்ள இருந்திருக்கும். அது நீங்க வந்து ஜினோமாஃபா நீங்கன்னா இருங்கன்னு தப்பிச்சு வந்து ஏலியன் குயினையும் மற்ற ஜினோமாஃபையும் எப்படி நீங்க மீட்டு காப்பாத்தி கூட்டு போறீங்க அப்படின்ற அந்த கேமோட கான்செப்டா இருந்திருக்கும். ஒருவேளை நீங்க ஹியூமனா விளாண்டீங்க அப்படின்னா நீங்க மெரினா இருப்பீங்க, இந்த ஜினோமாஃபையும் யாச்சா கிட்ட சண்டை போட்டு எப்படி எஸ்கேப் ஆகிறீங்க அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. நீங்க யாச்சாவா இருந்தீங்க அப்படின்னா நீங்க ஒரு யங் யாச்சா, அதாவது பிரெடேட்டர். இங்க வந்து வீரலாட்டத்துக்கோசரம் திரும்ப இந்த இடத்துக்கு வரும்பொழுது இங்க மனுஷங்களும் ஜினோமாஃபா அதிகமாயிட்டு இருக்குங்க. ஸோ அவங்களாம் காலி பண்ணி நீங்க எப்படி வந்து ஒரு உங்களுக்கான சரியான ஒரு இறையை தேடி கண்டுபிடிச்சிங்க, நீங்க ஒரு வேட்டையாடே ஆனீங்க அப்படின்ற மாதிரி இந்த கேம் போயிருந்திருக்கும். உண்மையிலே வித்தியாசமான ஒரு கேம் தான் இது. இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா என்னதான் 3 கேரக்டர் இருந்தாலுமே தேர்ட் பர்சன் கொடுத்துருக்க மாட்டாங்க, ஃபர்ஸ்ட் பர்சன் தான் கொடுத்துருப்பாங்க. அது என்னமோ தெரியல, ஏலியன் ஃப்ரான்ச்சைஸ் அப்படின்னாலே கண்டிப்பா வந்து தேர்ட் பர்சனோட ஃபர்ஸ்ட் பர்சன் தான் ஏகப்பட்ட கேம்ஸ் இருக்குது. எனக்கு எப்படி தேர்ட் பர்சன் பிடிக்குமோ அதே அளவுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் கேம் பிடிக்கும். அது கேம் பிடிச்சிருந்துச்சு. சரியா சொல்லலாம், இப்போ ரீசெண்டாக வந்து ஸ்டீம்ல ஒரு நல்ல ஆஃபர் கொடுத்தாங்க. இந்த கேமுக்கு நல்ல ஆஃபர் வந்திருக்கு, 100 ரூபாய்க்குள்ள தான் இருக்கு அப்படின்ட்டு உடனே காசு கொடுத்து வாங்கிட்டு இந்த கேம் முடிஞ்ச ஃபீச்சரை லைவ் போட பார்க்குறேன். 4வதுல பார்க்க போகிறது கால் ஆஃப் ஒரஸ் பாண்ட் இன் பிளட். ஆக்சுவலி கால் ஆஃப் ஜூரிஸ் அப்படின்னு தான் டெக்ஸ்ட் எழுதியிருக்கோம், பட் ஜே சைலண்ட், அதனால் வந்து கால் ஆஃப் ஹோரஸ் அப்படி தான் சொல்லணும். இந்த கேம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஆர் மாதிரியான வைல்டு வேஸை பேஸ் பண்ண ஒரு கேம் தான் இது. இப்போ ரெண்டுத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா ஆர்டிஆர் ஒரு தேர்ட் பர்சன் கேம், இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் கேம். கரெக்டாக சொன்னால் கால் ஆஃப் டியூட்டியும் ஆர்டிஆரையும் ஒன்றா மிக்சப் பண்ணி அடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கிடைக்கிற பொருள் தான் இந்த கால் ஆஃப் ஹோரஸ். இந்த கேமில் பார்த்தீங்க அப்படின்னா 2 அண்ணன் தம்பியை பற்றின கதை, சாரி 3 அண்ணன் தம்பிங்க, 2 பேர் வந்து பிளேபிள் கேரக்டர், அண்ணன் தம்பி 2 பேர், அது 2 பேர் தான் பிளேபிள் கேரக்டர். அந்த 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா அமெரிக்காவோட சிவில் வார்ல கலந்து இருந்திருப்பாங்க. சிவில் வார் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியாம வீட்டுக்கு வந்து பார்த்தா அவங்க வீட்டை கொளுத்திட்டு இருப்பாங்க. தம்பி மண்ணா இருந்திருப்பான், தம்பி வந்து பாதுகாக்கணும் அப்படின்ட்டு பாதுகாரா இருந்திருப்பான், ரொம்ப நல்ல நேர்மை அப்படின்னு இருந்திருப்பான். பட் போல இருந்து வந்த அனந்த 2 பேரும் கேடிங்க. இந்த 3 பேரும் பாத்தீங்கன்னா கதை ஆரம்பிக்கும் போது சமுத்திரம் படத்துல வர அண்ணன் தம்பியா இருந்திருப்பானுங்க. ஏன் முடியும் போது பாத்தீங்க அப்படின்னா ராயன் படத்துல வர அண்ணன் தம்பியா மாறிடுவானுங்க. காரணம் லவ்வும் லஸ்ட்டும் தான். அண்ணன் ஒரு பொண்ணை உசாரமா ட்ரை பண்ணுவான், அது தம்பி உசார் பண்ணிடுவான். கேம் ஸ்டார்ட் ஆகுது இப்படிதான் ஆரம்பிக்கும், பின்னாடி நடக்கிறத முன்னாடியே காமிச்சிருவானுங்க. அண்ணன் 2 பேரும் துப்பாக்கி ஒருத்தர் டோக்கி இடிட்டு இருப்பானுங்க, நீ என்ன கொள்றே ஒன்னா கொள்றா அடிட்டு. கடைசியில அண்ணன் தம்பி யார் ஜெயிச்சது யார் கூட இருந்தது அப்படின்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. உண்மை கேம் நல்லா இருந்துச்சு, நான் வாடி பார்த்தேன். ஜியோஜில போய் வாங்கின ரீசெண்டா ஷூட்டிங் மெக்கானிக்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. இந்த ஈகில இருக்கு இல்லையா ஆர்டிஆர்ல, இதெல்லாம் வந்து முன்னாடியே உனக்கு கொடுத்துருப்பானுங்க. கான்செப்ட் பண்ணி கரெக்டாக டாக்டர் சொல்ற மாதிரி முன்னாடியே கொடுத்துருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். இந்த கேமோட கதையெல்லாம் சுருக்கமாக சொல்லியிருந்தாலுமே விளையாடும் போது ரொம்ப டெப்தா இருந்திருக்கும். எப்படி பேரசா அப்படின்றது 2 அண்ணன் தம்பிக்குள்ள சண்டையை மூட்டுது, அது எப்படி ஒரு மிகப்பெரிய இழப்பை ஏற்படுத்துது. ஒரு தங்கம் தேடி போவாங்க, கடைசியில கோவில் இருக்கும், அந்த கோவில் தங்கம் இருந்திருக்கும். தங்கத்தால தான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை நடந்திருக்கும். ஏன்னா தங்கம் சபிக்கப்பட்ட தங்கம், தங்கத்தோட யாரும் ஆசைப்படுறான் செத்து போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கதை ஒன்று போயிருந்திருக்கும். அதுக்கேற்ற மாதிரியே இந்த கதையை இருந்திருக்கும், நல்லா இருந்திருக்கும். உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பர்சன் ரசிகராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்க வேண்டிய கேம் தான் இந்த கேம். தயாளுக்கிட்ட ஏமாந்து சுதிகாசனை பறி கொடுத்த தேவாவா இருக்கலாம். ஒரு 300 காலத்துல வீடியோ வேலையை வச்சுக்கிட்டு நாகார்ஜுன அப்பாவே போட்ட தேவாவா இருந்தாலும் யூபி சாப்பிட்டு. ஸோ அவனுக்கு அப்போ பண்ண கேம் தான் இது, கிடையாது செக் பண்ணி பாருங்க. 3வதுல பார்க்க போகிறது கேஸ்டல் ஆஃப் இலூஷன். இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரீமேக் கேம். 1900 செகா ஜெனிசிஸ்ல ரிலீஸ் ஆன கேம் தான் இந்த கேம். இந்த கேம் பார்த்தீங்க அப்படின்னா 2013 ரீமேக் பண்ணியிருந்திருப்பாங்க. பிளாட்ஃபார்மர் கேம் தான். செகா ஜெனிசிஸ்ல பிக்சல் இந்த கேமை அழகா வந்து ஒரு 3D கேமா மாத்திருப்பாங்க, நல்லா இருந்திருக்கும். பிளாட்ஃபார்மர் கேம் பண்ணாலும் ஏதோ ஒரு ஏழாவதுலாம் வைக்காம அழகா இந்த கேம் பண்ணியிருந்திருப்பாங்க செகா. குறிப்பா சொல்ல அப்படின்னா இந்த கேமோட கான்செப்ட் ரொம்ப சிம்பிளான கதை, 2-3 தடவை கேமிங் பிள்ளை பண்ண கதை, ரொம்ப பழைய சீனா இருக்கே பாஸ். நானே ஒரு 5-6 தடவை பண்ணிட்டேன். இது கேமோட கதை ரொம்ப சிம்பிள். என்னன்னா வந்து மிக்கி மவுஸோட ஆளும் பிக்னிக் போறதுக்கோசம் வெளியே போயிட்டு இருப்பாங்க. பிக்னிக் போய் 2 பேரும் உட்காந்துக்கிட்டு இருக்கும் பொழுது திடீர்னு எங்க இருந்தோ சூரியக்காரி வந்து என்னை விட ரொம்ப அழகா இருக்கா, இதை விடக்கூடாது ஆளை வந்து அங்கே கத்தின்னு போயிடுவா. மிக்கி மவுஸோட ஆளை எப்படி கஷ்டப்பட்டு காப்பாத்தாரு கண்டுபிடிவாருன்றதான் இந்த கேமோட கான்செப்ட். பட் இந்த கேமோட கதை சிம்பிளா இருந்தாலுமே கேம் பிளே நல்லா இருக்கும். ஒவ்வொரு சில தேசம் பண்ணியிருப்பாங்க. குழந்தைங்களுக்கு இருந்து பெரிய வரைக்கும் இலசுகளுக்கும் பெருசுகளுக்கும் பாவனுக்கும் குமரிகளுக்கும் பிடிச்ச கேமா கண்டிப்பா அது இருக்கும். ஏன்னா இந்த ஹாஸ்டல்லாம் இருக்கு இல்லையா, பகையில கண்டு குளிர்ச்சியா இருக்குது. கிளைமேக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா சூனியக்காரி திடீர்னுட்டு நம்ம 1 ரூம்னா மாறிடுவா. வா என்ன சொல்றீங்க 1 ரூம்னா? ஆமாயா, ஸ்னோ ஒயிட் படத்துல வில்லி இருக்கா தெரியுமா, அந்த வில்லி கேரக்டர் தான் இந்த சூனியக்காரி. கடைசியில வந்து இந்த வில்லியோட மெயின் பவரான கிறிஸ்டலை உடைச்சி அவரோட பவர்லாம் காலி பண்ணி கோட்டையை வந்து காலி பண்றோம். கடைசியில கோட்டை முடியும் போது எப்படி தப்பிச்சு போது தெரியலையே இருக்கும் போது சூனியக்காரியே வந்து தம்பி நான் திருந்திட்டம்பா, தம்பி இந்த தொடப்பதை வச்சுப்பா பறந்து போலாம் வாப்பா அப்படின்ட்டு அந்த சூனியக்காரியை காப்பாத்தி கூட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் என்ன மிக்கிக்கும் மோஸுக்கும் ஒரே குஜால் தான், ஜாலி தான். மின்னி வந்து மிக்கிக்கு முத்தா கொடுக்கும் போது இந்த கேம் வந்து முடிப்பாங்க. உள்ள ஒரு நல்ல ஒரு ஃபன்னா ஒரு ஜாலியான கேம் இது.
இரண்டாவதுல பார்க்க போகிறது MX நைட்ரோ. இது பார்த்தீங்க அப்படின்னா மோட்டார் சைக்கிள் ரேஸை பேஸ் பண்ண கேம் தான் இது. கார் ரேஸ் கூட இல்லை, மோட்டார் சைக்கிள் ரேஸ். கண்டிப்பாக இந்த லிஸ்ட் எடுத்தோம் அப்படின்னா ஒரு 6 கேமு ரேசிங் கேம் இருக்கும் இல்லையா, அப்படி ஒரு ரேசிங் கேம் தான் இந்த கேம். இது வந்து மோட்டார் கிராஸ் ரேசிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஸ்டன் பண்ணிட்டே போவாங்க, மோட்டார் பைக் ஸ்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி கேம் வந்துருக்கும். கேமோட கிராஃபிக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா டீசெண்டாக நல்லா இருக்கும். நீங்கள் வந்து அம்மா லேப்டாப்பையும் தாண்டி அதை விட கொஞ்சம் ஸ்பெக் இருக்கிற PC வச்சிருங்க அப்படின்னா சிட்டிஸ் ஹை வச்சு விளாண்டிங்க அப்படின்னா கேம் பார்க்கணும் தூக்கலாக இருக்கும். பட் மற்றபடி கேம் பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ரேஸ் தான் இருந்திருக்கும். புதுவிதமான ரேசிங் மேப் லொகேஷன்லாம் வச்சிருப்பாங்க. கிட்டத்தட்ட 14 ரேசிங் லொகேஷன் இருக்கு இந்த கேமுக்குள்ள. வீட்டு ஓட்டு மேலாம் வண்டி ஓட்ட வைப்பாங்க. அப்போ நல்லா இருக்கும் கேம் ஆடும் பொழுது. மற்றபடி கேம் கூட கதை இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, கதையே கிடையாது, ஒன்லி ரேசிங் மட்டும்தான். சின்ன லொகேஷனாக போயிட்டு கடைசியில் இருந்து இதுக்குன்ட்டே வந்து ஒரு ஸ்டேடியம் இருக்கும், அதில் ஓட்டி ஜெயிக்கிற மாதிரி இருக்கும் இந்த கேம். இந்த கேமில் வந்து ரொம்ப பிடிச்சது அப்படின்னா நைட்ரோ தான். இந்த கேம் நீங்கள் வந்து சும்மா பார்த்தோம்னு போகாமல் நீங்கள் முதல்ல போயிட்டா நைட்ரோ வந்து ஆட்டோமேட்டிக்காக ரீஃபில் ஆகிடும். அந்த நேரத்தில் நீங்கள் நைட்ரோ அப்படின்னா அப்படியே தலைவன் ப்ளூ கலர் மாதிரி சர்ன்னு பறந்து போல செம்மையாக இருந்திருக்கும். இது எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா எங்கேயாவது மேட்டு மலை ஏற்றும் பொழுது இது நைட்ரோ கொடுத்தீங்க அப்படின்னா தலைவன் மேட்டு மலை ஏறி அப்படியே சர்ன்னு பறந்துட்டு இருப்பான் தலைவன். ஆனால் பார்க்க செம்மையாக இருந்திருக்கும். இன்னும் நைட்ரோலாம் பயங்கரமாக இருந்துச்சு அந்த கேமில். முதலாவது இடத்துல பார்க்க போகிறது ஹோம் ஃப்ரண்ட். இந்த கேம் டெவலப் பண்ண யார் அப்படின்னா தலைவன் THQ தான். அதாவது இந்த WWE ஸ்மாக் டவுன் ஸ்பெயின் vs ரா இந்த கேம்லாம் பண்ண THQ தான் இந்த கேமை பண்ணியிருப்பாங்க. சரியா சொன்னால் இந்த கேமே ஒரு கால் ஆஃப் டியூட்டியோட ஒரு இன்ஸ்பிரேஷன் கேம் தான். கால் ஆஃப் டியூட்டி ப்ளஸ் ஃப்ரீடம் ஃபைட்டர். கேமோட மெக்கானிக்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு கால் ஆஃப் டியூட்டி மாதிரி இருந்திருக்கும். கேமோட ஸ்டோரி பார்க்கறதுக்கு ஃப்ரீடம் ஃபைட்டர் கேம் மாதிரி இருந்திருக்கும். ஏன் கேமோட கான்செப்ட் அந்த மாதிரி தான். இந்த கேமில் நார்த் கொரியா வந்து அமெரிக்காவை டேக் ஓவர் பண்ணியிருப்பாங்க. அமெரிக்காவை டேக் ஓவர் பண்ணி மக்கள் எல்லாரையுமே வந்து ஃப்ரீடமை பறிச்சு அடிமையாக்கி வச்சிருந்திருப்பாங்க. எப்படி வந்து நார்த் கொரியாவில் மக்கள் இருக்காங்களோ அந்த மாதிரி அமெரிக்காவில் இருக்கணும் அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இதே மாதிரி ஏஷியன்ல இருந்து ஒரு ஃப்ளூ ஒன்று அமெரிக்காவில் பரவிட்டு இருக்கும். இந்த டைம்ல தான் மக்களுக்கு வந்து விடுதலையே இல்லை, மக்களுக்கு விடுதலை கொண்டு வரணும் அப்படின்ட்டு ஒரு புரட்சி படை கேம்குள்ள இருந்திருக்கும். அந்த புரட்சி படை தான் நம்ம புரட்சி படையோட சேர்ந்துக்கிட்டு நம்ம எப்படிலாம் வந்து இந்த நார்த் கொரியாவை காலி பண்ணணும், மக்களுக்கு ஃப்ரீடம் வாங்கி தர போறோம் அப்படின்றதான் கேமோட கான்செப்டா இருந்திருக்கும். இதுக்காக ஹீரோ கடைசியில் உயிர் தியாகலாம் பண்ணுவாமியா, அதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமியா. கேம் ரிலீஸ் ஆகும் போது பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேம் நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. கேம் நல்லா ஓடிச்சு, பேர் வாங்குச்சு. பட் சில குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க. இந்த கேம் ரிலீஸ் ஆகும்போது பார்த்தீங்க அப்படின்னா இவங்க எதிர்பார்த்தாலும் பெருசாக ஓடல பண்ணாலும் மக்கள்கிட்ட வந்து ஓரளவு வரவேற்பு இருந்துச்சு. குறிப்பாக சொல்ல THQ படுக்கிற நிலைமை இருக்கும் பொழுது கொஞ்சமாக தூக்கி நிறுத்தினீங்கன்னா இந்த கேம். குறிப்பாக சொல்லலாம் அந்த கேமில் சில பேர் கிரிட்டிசைஸ் வைப்பாங்க. என்ன கிரிட்டிசைஸ் அப்படின்னா ரியல் லைஃப்ல இருக்கிற ஆர்ட் உள்ள வச்சிருக்காங்க, வால்மார்ட்டுக்கு லோமன் பண்ணுறதுக்காகவே இந்த கேம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டுலாம் ஏகப்பட்ட பேர் கலாய்ப்பாங்க இந்த கேம். காரணம் அப்படின்னா இந்த கேமோட செட்டப்பு ப்ளஸ் இந்த கேம் கூட வந்து விளம்பரங்கள் தான். கேம் ஆடும்போது பார்த்தீங்கன்னா NOS அப்படின்ட்டு ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் விளம்பரம் இருக்கும். அதே மாதிரி ஃபுல் த்ராட்டல் அப்படின்ட்டு ஒரு எனர்ஜி ட்ரிங்கோட விளம்பரத்தை அங்கங்கே பார்ப்பீங்க. இதே மாதிரி ஒயிட் கேஸ்டல் அப்படின்ற ரெஸ்டாரண்ட்டை அடிக்கடி பார்ப்பீங்க. அவங்க பில் போட்டு அங்கங்கே இருந்திருக்கும், பர்கர் வாங்குங்கள், தின் பண்ண வாங்குங்கள் அப்படின்லாம் வந்து போஸ்டர் இருந்திருக்கும். இதெல்லாம் வந்து ஃபிக்ஷனலாக இங்கே வச்சது கிடையாது. ரியாலிட்டியில் இருக்கிற நிஜமான ரெஸ்டாரண்ட்ஸ், நிஜமான கம்பெனிங்க. என்ன பண்ணுறது அதிகமாக விவசாயம் போடுது, அது பார்க்க காண்ட எடுக்குது. ஏடா எந்த பக்கத்துல விளம்பரமாக இருக்குது அப்படின்ட்டு. இந்த கேமோட இந்த போஸ்டர் தான் நம்ம ஊரில் பயங்கர ஃபேமஸ். அதாவது இந்த கேமோட போஸ்டர் அப்படியே ஆட்டையை போட்டு தமிழ்லையும் ஹிந்திலையும் வந்து எடுத்துருப்பாங்க. வடல பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சைஃப் அலி கான் பேந்தம் அப்படின்னு படைச்சிருப்பாரு. அந்த படத்துல போஸ்டருக்காக இதுல இருந்து ஆட்டையை போட்டிருப்பாரு. இதே மாதிரி தமிழ்ல நம்ம சாந்தனு வாய்மை அப்படின்னு படைச்சிருப்பாங்க. அந்த படத்துல போஸ்டருக்கு இந்த கேமோட போஸ்டர் ஆட்டையை போட்டிருப்பாங்க. கண்ணில் வந்து இந்த கொடி கட்டி இருக்க மாதிரி. குறிப்பா சொல்லலாம் அந்த வாய்மை படமே மேலு. இந்த பேந்தம் என்ன ஐடியால ஆட்டையை போடுறாங்கன்னு தெரியல. நார்த் கொரியா வந்து மக்களோட ஃப்ரீடம் அழிக்குது, அவங்களோட பார்வையை அழிக்குது, விஷனையே இது பண்ணுது அப்படின்ற மாதிரி தான் வந்து கண்ணை கட்டிக்கிற மாதிரி இந்த கேமோட போஸ்டர் டிசைன் இருப்பாங்க. ஸோ இந்த கொடியில் இருக்கிற நார்த் கொரியா தான் வந்து கண்களை மறைக்கிறது அப்படின்ற மாதிரி அர்த்தம் ஆகும். ஸோ வந்து வாய்மை பார்த்தா காசு மறைக்கிறதுக்காக காசு மேலே போட்டிருப்பாங்க, காசு தான் மறைக்குது அப்படின்ட்டு. அதான் நான் இருக்குது. இவனால நான் பேந்தம்ல என்ன கான்செப்ட் என்ன ஐடியானே தெரியாம தேசிய கொடியை எடுத்து கண்ணில் கட்டியிருப்பாங்க. அந்த படம் பார்த்தீங்கன்னா வந்து தேசிய பக்தியை பேஸ் பண்ண படம், தீவிரவாதிகளை அழிச்சு தேசத்தை காப்பாற்ற மாதிரி படம். அதுக்கு இந்த மாதிரி கொடி கட்டிச்சிருப்பாங்க. என்ன அர்த்தமே புரியாம காப்பி கூட தெரியல யாரா நீங்க. ஓகே சோஜஸ், இந்த வீடியோ பற்றி லைக் பண்ணுங்க, பெருசாக ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வீடியோ போலான்றத கமெண்ட் பண்ணுங்க. நானும் அதை பத்தி வந்து வரக்கூடிய வீடியோக்கள்ல சொல்ல ட்ரை பண்றேன். அப்புறம் இது நல்லா போச்சுன்னா கண்டிப்பா நான் வந்து பார்ட் 7 கூட பண்ணுவேன். இது பார்ட் 6 இல்ல, பார்ட் 7 கூட பண்ணுவேன். ஸோ அதுக்கு தேவையானது உங்களோட ஆதரவு மட்டும்தான். ஓகே, முடிஞ்சல ஹைப் ஏத்துங்க, ஹைப் பாயிண்ட்ஸ் அதிகமாக கொடுத்து ஹைப் ஏற்றுருங்க வீடியோவை. அப்போ 4 பேருக்கு இந்த வீடியோ கண்ணில் போடும், அவங்க வந்து பார்ப்பாங்க. ஓகே சோலிஸ், இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். போடுறேன், பாய்.